Taste the Daily. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே மாணிக்க வாசகரின் உலோக சிலையை திருடி விற்க முயன்ற இருவர் பிடிபட்டனர். வெள்ளைக்காரன்பட்டியைச் சேர்ந்த காசிமாயன் என்பவர் ஆனையூர் கிராமத்தில் உள்ள மீனாட்சியம்மன் கோயிலில் இருந்த 3.5 கிலோ எடை கொண்ட மாணிக்க வாசகரின் உலோக சிலையை திருடியுள்ளார். அதனை தவசி என்பவருடன் சேர்ந்து விற்க முயன்ற போது இருவரும் பிடிபட்டனர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கரூர் புனித குழந்தை தெரேசா தேவாலயத்தில் தேர்பவனி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேர்பவனியை முன்னிட்டு பல்வேறு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் இயேசு மற்றும் புனித மாதா ஆகியோரின் திருவுருவ சிலைகளை வைத்து தேர்பவனி நடைபெற்றது. இதில் ஏராளமான பங்கு மக்கள் பங்கேற்று திருப்பலி பாடல்களை பாடியவாறு சென்றனர். தென்காசி மாவட்டம் புளியங்குடி பகுதியில் தீ விபத்து காரணமாக 3 மணி நேரத்திற்கும் மேலாக மின்தடை ஏற்பட்டதால் பொதுமக்கள் பாதிப்படைந்தனர். புளியங்குடி துணை மின் நிலைய மின் அளவீடு கருவியில் திடீரென தீப்பற்றி எரிந்த நிலையில் தகவல் அளித்தும் தாமதமாக வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுப்படுத்தினர். இந்த தீ விபத்தால் புளியங்குடியில் மின்தடை ஏற்பட்டதில் கடும் பாதிப்புக்குள்ளான பொதுமக்களும் வணிகர்களும் நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசை கடுமையாக விமர்சித்தனர்.